जय कृष्णा परम जय दे श्री कृष्ण संकीर्तनम जय श्रील गुरुदेव श्रीमद् பாகவதம் தசமஸ்கந்தம் 10வது ஸ்கந்தம். இப்போ அரிஷ்டாசுரன் வதம் பற்றி பார்க்கலாம். பூமாதேவியுடைய பிள்ளைங்க தர்மம் 1, செவ்வா 2, நரகாசுரன் 3. தர்மத்தை யார் அடைக்கலம் கொள்றாங்களோ மேலுலகத்தில் அவங்க இடம் பெறலாம். சில சமயம் பிறப்பின்மை கூட அடைய வாய்ப்பு உண்டு. கெட்ட வழியில் வாழ்க்கை நடத்தியாச்சுன்னா நரகத்துக்கோ கஷ்டத்துக்கோ அரிஷ்டம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்குது, செவ்வாய் சம்பந்தப்பட்டது. இந்த தோஷங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். செவ்வாய் கிரகம் உருவத்தில் மங்களமயம், பூமிகாரகன், பூமிக்கு நிறைய மரியாதை கொடுக்குறவன். ஆனால் குரூர கிரகம் அப்படிங்கிறதுனால அரிஷ்டம் அப்படிங்கிற தோஷம் செவ்வாயில் உண்டு. பிரம்மா செவ்வாய்க்கு சிகப்பு நிறத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் அது அந்த செவ்வாய் ரத்தம், ஆற்றல், அக்னி, போராட்டம் இது மாதிரி அம்சங்களோடு இருக்கிறான். பூமியை ரண்யாட்சன் கடத்திட்டு போன போது வராக பகவான், அதாவது யக்ஞமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுகிற வராக பகவான் அவனை வதம் செய்தார். வதம் செய்து பூமியை மீட்கிறார். அசுரனுடைய தேவையற்ற அந்த ஸ்பரிசத்தை ஒரு அருவறுப்பாக உணர்ந்த பூமாதேவி அந்த அருவறுப்பை தனியாக உருட்டி ஒரு உருவமாக்குறா. அவன் தான் நரகாசுரன். பொதுவாக சரீரத்தை விட்ட பிறகு யமலோகத்தில் விசாரணை உண்டு. அப்போ தீய வினைகளை எல்லாம் தீர்த்துக்க நரகத்துக்கு அனுப்புகிறாங்க. தர்மத்துக்கு எதிரான கர்ம பலன்கள் துரதிர்ஷ்டமாக மாறி அந்த ஜீவனுக்கு துன்பம் தர காத்திருக்குது. ரிஷபம் அப்படிங்கிற சொல் அதாவது காளமாட குறிக்குது. அது ரிஷபம் எப்பவுமே சாந்தமாக இருக்குது, வெண்மையாக இருக்குது, தர்ம வடிவமாக இருக்குது. ஆனால் அரிஷ்டம் அப்படிங்கிற காளை கோரமானது, உக்கரமானது, கருமையானது, ரொம்ப அசுரத்தனமான காளை இந்த அரிஷ்டம்ங்கிற காளை. அதாவது தர்மம் தேவதையாக இருக்குது, அரிஷ்டம் அசுரனாக இருக்குது. இந்த அரிஷ்டன் எப்படியோ கம்சன்ட்ட சகவாசம் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வேலைக்காரனாக போயிட்டான். அரிஷ்டம் போன இடமெல்லாம் துரதிர்ஷ்டமாக போச்சு. கம்சனுடைய கண்ணனை கொல்ல எடுத்த நடவடிக்கைகள் அத்தனை கெட்ட முயற்சிகளும் தோற்று போயிடுச்சு. எவ்வளவு பெரிய அசுரனாக இருந்தாலும் பிருந்தாவனத்தில் அவன் தோற்று போனான், எடுபடலை. இந்த நிலையில் கம்சனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த அரிஷ்டாசுரன் தன்னுடைய எஜமானனுக்காக தானே பிருந்தாவனத்துக்கு போக தயாரானான். அவன் ஒரு நடமாடும் கருப்பு மலை. அவனுக்கு தன்னுடைய மலை மாதிரியான சரீரத்தில் ரொம்ப நம்பிக்கை. இந்த சரீரத்தை வச்சு நான் என்னமும் பண்ண முடியும்னு அவனுக்கு ஒரு நினப்பு இருந்தது. பொதுவாக சரீரத்தை நம்பி இருக்கிறது தாமச புத்தின்னு சொல்லப்படுது. சூரியன் அஸ்தமிச்சு சுமார் ஒரு 1.5 மணி நேரம் கழிஞ்ச பிறகு பிரஜபூமிக்கு வந்தான். ஏன்னா ராத்திரி தான் அசுரருக்கு பலம் ஜாஸ்தி. இந்த நேரத்தை அந்த அசுரமாடு இதுக்காகவே தேர்ந்தெடுத்துச்சுது. ஊருக்குள்ள நுழைஞ்சதும் முன்னங்கால் குழம்புகளால் மண்ணை தோண்டி எரிஞ்சான். தன்னுடைய கூரிய கொம்புகளால் கோட்டச்சவர்களை முட்டி சாய்ச்சான். ஆயர்கள்லாம் பதறினாங்க. பசு, கன்றுகள், இதுகளையெல்லாம் அவிழ்த்து வேற பக்கம் விரட்டலான்னு முடிவெடுத்தாங்க. இது அந்த அரிஷ்டாசுரன் மாட்டு கொட்டகை இருக்க அதையெல்லாம் பேர்த்து எடுக்குது. பசுக்கள் மேலே ஏறி கர்ப்பதானம் செய்கிற மாதிரி சகிக்க முடியாத துன்பத்தை தந்து பல பசுக்களையும் கொல்ல ஆரம்பிக்குது இந்த அரிஷ்டாசுரன். ஆயர்கள் ஓடுங்க, இது அசுரக்காலை, நம்முடைய பசுக்களையும் காளைகளையும் கொல்றதுக்காக வந்திருக்கு, இதை நம்ம பாதுகாப்புக்காக நம்முடைய பசுக்கள், கன்றுகள், காளைகளை காற்று நோக்கி விரட்டுவோம் அப்படின்னு சொல்லி கூச்சல் போட்டாங்க. இந்த அரிஷ்டாசுரன் இவனுடைய பாரம்பரியம் இன்னும் இருக்கு. காட்டெருமை வடிவத்தில் திபெத் பகுதியில் வாழ்ந்து வர்றாங்க. மனுஷங்க, மிருகங்க அத்தனை பேரையும் இன்றைக்கும் அது துன்புறுத்திக்கிட்டு தான் இருக்கு. 20 முறை துப்பாக்கியால் சுட்டா கூட சாகாம மேலே பாஞ்சி வரும். அப்படி ஒரு முரட்டுத்தனமான பிராணி இது. பிருந்தாவனத்து காளைகள், கன்றுகள், பசுக்கள் வேதனையோட ஊரை விட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. பகவான் கிருஷ்ணர் ராத்திரி சாப்பிடலாம், தோழர்களோட சாப்பிடலான்னு சொல்லி உள்ள இருந்தவர், என்ன இது வெளியே ஒரு அட்டகாசமான குரல் கேட்குது அப்படின்னு சொல்லி ஓடி வாரார்.
அப்போ யசோதா அவளும் வந்து பார்த்துட்டு நீலமணியை தடுக்கிறா. ஓடாத கண்ணா, அது பெரிய ராட்சசத்தனமா இருக்கு, அங்க போகாத அப்படிங்கிறா. இப்போ பசுக்கள், காளைகள், கன்றுகள் இதுகெல்லாம் வெளியே ஓட்ட சாட்டமா இருக்கு பயத்துல. அதுக்கெல்லாம் கண்ணன் எட்டி பார்க்கறத பார்த்ததும் எல்லாரும் வந்து கோபாலனுக்காக வருகைக்காக காத்திருந்த மாதிரி இவர் முன்னாடி வந்து கூடுது. அப்போ அரிஷ்டாசுரன் தூரத்துல இருந்து கர்ஜித்தபடி ஓடி வாரான். அப்போ கண்ணன் போறதுக்காக இந்த பசுக்கள் எல்லாம் வழி விடுது. கோபச்சிறுவர்களும் நிக்கிறாங்க. அவங்க கிட்ட கிருஷ்ணர் சொல்றார், இவன் பெரிய ராட்சசன், நீங்கெல்லாம் ஒதுங்கிக்கங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் கைதட்டி அந்த காளையை பார்த்து கூப்பிடுறாரு, இங்க வா, என்கிட்ட மோது. அப்போ கண்ணன் கைதட்டினது அந்த அசுரனுக்கு இடி விழுந்த மாதிரி சத்தம் கேட்குது. இப்போ கண்ணன் பகவான் சொல்றார், ஏன் இப்படி முட்டாத்தனமா பலம் குறைஞ்சவங்களை துன்புறுத்துற அப்படின்னு சொல்ல, இந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு அரிஷ்டாசுரன் கண்ணனை பார்த்து ஓடி வாரான். அவன் இந்திரன் கையிலிருந்து புறப்பட்ட வஜ்ராயுதம் மாதிரி கண்ணன் மேல வந்து முட்டுறான். அவனுடைய மூக்கு துவாரங்கள்ல இருந்து சாரல் அப்படி தூறிக்கிட்டு இருக்கு. ஹூங்காரம் செய்தபடி சிவந்த கண்களோட கிருஷ்ணர் மேல பாஞ்சான். அவனுடைய 2 கொம்புகளையும் உறுதியா பிடிச்சுக்கிட்டார் கிருஷ்ணர். அப்படி பிடிச்சுக்கிட்டே அவனை பின்னோக்கி 13 அடி தூரம் தள்ளிட்டு போனார். அதுக்கப்புறம் தூக்கி எறிஞ்சார். அது முதுகுப்புறமா தரையில விழுந்துச்சு. 4 கால்களும் மேலே பார்த்து விரிஞ்சிருக்கு. இப்போ நண்பன் பத்ரனுடைய தோல் மேல கிருஷ்ணர் இடது கையை வச்சுட்டு ஒன்றும் நடக்காத மாதிரி அப்படி ஒரு ஒரு தோரணையா நிற்கிறார். அப்போ சிறுவர்கள்லாம் கைதட்டி சிரிக்கிறாங்க. அசுரனுக்கு இன்னும் கோபமாச்சு. கால்களை அடிச்சுக்கிட்டே பக்கவாட்டா எழுந்து நிற்கிறான். ரொம்ப கோபத்தோட மூக்குலேருந்து பெருங்காற்றை வெளியே தள்ளிக்கிட்டு மறுபடி பாஞ்சான். இந்த முறை பகவான் அரிஷ்டாசுரனுடைய 2 கொம்புகளையும் பிடிச்சு ஒரு ஈர துணி போர்வை இருக்க அதை பிழிகிற மாதிரி அவன் கழுத்தை வேகமா முறுக்கிறார். அவன் மண்டிட்டு தரையில கிடக்கிறான். அவன் தலை மேல தன்னுடைய வலது காலை ஊனிட்டு கொம்புகளை வேரோட பேர்த்து எடுத்துட்டார். அந்த கொம்புகளை கொண்டே அவனை அடிச்சு கொள்றார். கண்ணன் வந்து இப்படி கொல்லும்போது அவனுக்கு வந்து அந்த அதிர்ச்சியில வாயில நுர ரத்தம் வெளியே வருது. கழுத்து எலும்பு உடஞ்சி போச்சு. சாணம் கோமியெல்லாம் வெளியே போயிடுச்சு. அவனுடைய ரத்தத்திலேயே நனைஞ்சு கிடக்கிறான். காலையும் வாழையும் துடி துடிச்ச மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அமைதி ஆயிட்டான். அதமனான இந்த பூமி புத்திரன் அரிஷ்டன் தன்னுடைய ரத்தத்தால நனைஞ்ச பூமி மேல இறந்து கிடந்தான். அவன் இப்போ கோலோகத்துல கருமேனியோட பெரிய காளையாக அவனுக்கு அந்தஸ்து கிடைச்சது. அரிஷ்டன் இறந்துட்டான். கோபபாலர்கள் கண்ணனை கட்டி தழுவுறாங்க. அப்போ மதுமங்களா, கண்ணையா, ஒரு காலமோட கொண்டு இருக்கிற ஆத்துல போய் குளிச்சுட்டு என்ன மாதிரி ஒரு மதிப்புக்குரிய அந்தணனுக்கு சிரத்தையோட கொழுக்கட்டை தானம் பண்ணு, அப்போ அந்த அரிஷ்ட தோஷம் நீங்கும் அப்படின்னு சொன்னான். அப்போ அங்க இருக்கிற கோபச்சிறுவர்கள்லாம் கைதட்டி, அப்போ தட்சணையா அந்த மாடு சரீரத்தை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கேலி பண்றாங்க. இப்போ ரஜ மன்னர் நந்தராய் அங்க வந்தார். அவர் வந்து கோபர்களை எல்லாம் அழைச்சி ஓடிப்போன பசு, காளை, கன்றுகளை எல்லாம் திரும்ப அழைச்சிட்டு வர சொல்லி உத்தரவு போட்டார். தாய் யசோதா தன்னுடைய பிள்ளை தோழர்களோட பாதுகாப்பா இருக்கிறான், தந்தையோட ஆத்துக்கு குளிக்க போயிருக்கிறான் அப்படின்னு தெரிய வந்ததும் கொஞ்சம் நிம்மதியானா. அவன் வந்து நினைச்சு பார்க்கறான், இந்த பங்குனி மாதம் இப்போ கிருஷ்ணபட்ச ராத்திரி, இன்னைக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லையே இந்த இந்த நேரத்துல அப்படின்னு அவன் மனசுல நினைச்சு பார்க்கறான். மற்ற சிறுவருக்கான கண்ணனுக்கும் சேர்த்து இரவு சாப்பாடு வந்து ஏற்பாடு பண்றான். அடுத்து நாரதர் கம்சனுடைய தோட்டத்துக்கு போறார். அங்க இருந்த வேலைக்காரன்ட்ட தன்னுடைய வருகையை கம்சன்ட்ட தெரிவிக்க சொன்னார். சீக்கிரம் வர சொல்லு, நான் அங்கங்க போக வேண்டியிருக்குன்னு சொன்னார். நாரதருக்கு யார்கிட்டையும் பகைமை கிடையாது. கம்சன் வந்து அவரை வணங்குறான். நாரதர் அவங்கிட்ட, போஜமன்னா, நீ கபடமற்றவன், உன்னை புத்திசாலியா நீயாவே நினைச்சுக்கிட்டுற, ஆனா நீ சரியான ஏமாளி அப்படிங்கிறார். உடனே கம்சன் சிரிச்சுக்கிட்டே, தேவர்கள் தான் பொய் சொல்லுவாங்க, பொய் பண்ணுவாங்க, நீங்களுமா அப்படின்னு கேட்குறான். இப்போ நாரதர் சொல்றார், நீ குழந்தைகளை கொல்ற போது உன் கையில இருந்து நழுவி ஒரு குழந்தை ஆகாயத்துல காட்சி கொடுத்தது, சிம்ம வாகினியா, அது உண்மையிலே தேவிகளுடைய பிள்ளை கிடையாது, அது யசோதையுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லவும், அப்படியான்னு சொல்லி வாயை பழந்தான் கம்சன்.
அப்போ நாரதர் சொல்றார், அதை நாரதர் சொல்றார், ஆமாம் அது வந்து யசோதைகிட்ட இருந்த பிள்ளை அப்படின்னதும், அப்போ தேவகியோடைய 8வது கர்ப்பம் என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அது வந்து நந்தராய் வீட்டில் பலராமனோட சேர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. உன்னுடைய சிறையில் பிறந்த அவனை வசுதேவர் உனக்கு தெரியாம தந்திரமா யமுனையை கடந்து கோகுலத்தில் இருக்கிற நந்த யசோதா வீட்டில் கொண்டு வச்சுட்டு யசோதையுடைய பொண்ணை வந்து பிறந்திருந்த பொன் குழந்தைய இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இந்த சாதாரண விஷயத்தை கூட நீ புரிஞ்சிக்காம இருக்கிற அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார். இதை கேட்டதும் கம்சனுக்கு கோபம் வந்தது. ஓங்கி பூமியில ஒரு மிதிக்கிறான். நான் இப்பவே வசுதேவ் தேவியை கொல்ல போறேன் அப்படின்னு வாழ உருவினான். அப்போ தேவரிசி நாரதர் சொல்றாரு, கொல்ல போறியா? பெற்றோரை கொல்றதுனால என்ன லாபம் உனக்கு? இன்னைக்கே சாகணும்னு ஆசை வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. தேவகி வசுதேவரை அந்த அந்த 2 பேரையும் கொல்றது சுலபம் கிடையாது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஞ்சல் பார்வை பார்த்தான். அப்போ நாரதர் சொன்னார், நீ எது செஞ்சாலும் யோசிச்சு செய், அவ்வளவுதான். காலன் உனக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. காலனுக்கு எதிராக நேரடியா போகாத, அது புத்திசாலித்தனம் கிடையாது. உங்ககிட்ட எத்தனை பலவான்கள் இருக்கிறாங்களோ, தொண்டர்கள் இருக்காங்களோ, அத்தனை பேரையும் அங்க அனுப்பு, அதுக்கப்புறம் கடைசியா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவனுக்கு எச்சரிக்கிறார். கம்சன் கையில இருந்த வாள் வந்து நழுவி விழுது. வசுதேவர் என்ன ஏமாத்திட்டாரே அப்படின்னு சொல்லி அப்படி தலைமுடியை பிடிச்சிட்டு தொப்புன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்தான். அப்போ நாரதர் வந்து நாராயண நாமத்தை சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறார். வானத்துல காட்சி தந்த சிம்ம வாகினிக்கு பயந்து வசுதேவர் தேவகிய நல்லபடியா உபசரிச்சனே, இப்படி என்னை ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லி ஆத்திரத்துல கையை பசஞ்சுக்கிட்டு இருக்கான். பார்க்குறவங்க மேலெல்லாம் எரிஞ்சு விழுந்தான். இதனால அத்தனை பேரும் பதுங்குறாங்க. இப்போ சபையை கூட்டுனதும் அங்க கர்க முனிவர் வந்திருந்தார். அப்போ கம்சனை கண்டிக்கிறார். முன்னோர்களை மதிச்சு நட, அதுதான் உனக்கு நல்லதுன்னு எச்சரிச்சுட்டு அவர் போயிட்டார். அவையில வந்து வசுதேவர் இப்படி என்னை ஏமாத்திட்டார், இது சரியா அப்படின்னு சொல்லி கம்சன் கேட்கறான். அப்போ உக்ரசேனருடைய தம்பி தேவகன் கம்பீரமான குரல்ல வசுதேவருக்கு ஆதரவா பேசினார். வசுதேவர் மேல என்ன தப்பு இருக்கு? சொந்த பிள்ளையை காப்பாற்ற முயற்சிக்கிறது அதர்மம் கிடையாது. நீ ஏற்கனவே 6 பிள்ளைகளை கொன்னு போட்டிருக்கிற, இதுதான் அதர்மம். இதனால 7வது பிள்ளைய தெய்வமே காப்பாத்தி இருக்குது. இது புகழுக்குரிய விஷயம். வசுதேவர் எவ்வளவு சத்தியவான், தான் கொடுத்த வாக்குறுதிப்படி பிள்ளைகளை எல்லாம் உங்ககிட்ட கொடுத்தார். அப்ப இடைமறித்து கம்சன் சொல்றான், அது என்ன நம்ப வைக்க நடந்த நாடகம் அப்படின்னு சொன்னான். அப்போ இவர் சொல்றார், தேவகன் நீ அப்படி சொல்லாத, அதுதான் தப்பு. அவரை சிறையில போட்டதுமே அவர் உங்ககிட்ட பிள்ளைய தர்ற வாக்குறுதியிலிருந்து மீறலை. உன்னாலதான் அவர் விடுபட்டார். இத்தனை நடந்தும் அவர் மதுராவில் இன்னும் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கிறார். அது அவருடைய கருணை. இங்க இருந்து அவர் வேற எங்க போனாலும் அவரை நாம குற்றம் சாட்ட முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொன்னார். உடனே கம்சன் கர்வத்தோட, என்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது அப்படின்னு சொன்னான். அப்போ தேவகன் சொல்றார், உலகத்திலே நீ மட்டும்தான் பெரிய வீர சூரன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி அவர் கர்ஜிக்கிறார். இதனால கம்சன் கொஞ்சம் ஆடி போயிட்டான், அமைதியா இருக்கான். வசுதேவர் தேவிகை திரும்பவும் சிறையில போடுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டான். அதே சிறை, அதே அறையில அவங்க கைகால் கட்டப்பட்டு உள்ள 7 வாசல்கள் இருக்கு, அதுக்குள்ள தள்ளப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை உண்டு, சுபத்ரா தேவின்னு பேரு. அந்த அந்த குழந்தை வந்து முன்னாடியே சூரசேனன், அதாவது தாத்தா முறை, அங்கதான் வளர்ந்து வந்தா. 10 வயசு வரைக்கும் அங்கதான் சுபத்ரா வளர்ந்தா. பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்ற பிறகு சகுனி துணையோட துரியோதனன் தர்மரை வஞ்சித்து அவரது நாடுகள் செல்வம் அத்தனையும் கவர்ந்துட்டான். பாண்டவர்கள் 12 வருஷம் வனத்திலையும் ஓராண்டு காலம் மறைஞ்சு வாழவும் ஒப்புக்கொண்டு காட்டுக்கு போயிட்டாங்க. துவாரகாவில் இருந்த எல்லாரும் குந்தி தேவியை எங்ககிட்ட வந்துருன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் குந்தி அதை விரும்பலை. நானும் அவங்களோட வனத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய தங்கச்சி சுபத்ரா
மற்றும் அவளுடைய 3 வயது பிள்ளை குழந்தை அபிமன்யு 2 பேரையும் துவாரகாவுக்கு கூட்டிட்டு வந்துட்டார். கணவன் அர்ஜுனனை பிரிஞ்ச பிறகு சுபத்ரா பூ வைக்கிறது, மாலை போடுறது, எண்ணெய், வாசன திரவியங்கள் இதுகளையெல்லாம் துறந்து ஒரு தபஸ்வினியாக வாழ்ந்தார். சுமங்கல அடையாளங்களை மட்டும் வச்சுக்கிட்டா. வளையல், தாலி இதுகளை மட்டும் அணிஞ்சா. காட்டுக்கு அனுப்பப்பட்ட கணவன் அர்ஜுனன் காட்டுக்கு அனுப்பப்பட்ட கணவன் அர்ஜுனன் அது விஷயமா வருந்தி, நீ ஒன்றும் கடும் தவம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுபத்ராட்ட பலராமர் சொல்லியிருந்தார். உறவுக்காரங்களும் சொன்னாங்க. ஆனால் சுபத்ரா அதை கேட்கல. உணவு கூட ஒருபோது தான் சாப்பிட்டா. கிருஷ்ணர் வற்புறுத்திய பிறகு ராத்திரி பசும்பால் மட்டும் உன்னத சம்மதிச்சா. ஆனால் ஒரு நாளும் அவள் வருத்தத்தோடு இருந்ததில்லை, கோபத்தோடு இருந்ததில்லை, கவலைப்பட்டதில்லை. எப்பவும் சந்தோஷமாக தான் இருக்கா. அரண்மனையில் நடக்கிற வேடிக்கை வினோதங்கள், இசை, நடனம் இந்த நிகழ்ச்சிகள்லாம் அவள் பார்க்கறதில்ல, பங்கேற்கிறதில்ல. தேவகியும் எல்லார்ட்டையும் சுபத்ரா பிறப்புல இருந்தே இப்படி தான் ஒரு பெரிய தபஸ்வினி. அவளுடைய தாத்தா அதாவது உக்ரசேனர் தினமும் பூஜை பண்ணும்போது தவழ்கிற வயசுலேயே துளசி பூக்களை சேகரித்து கொண்டு வந்து கொடுப்பா அப்படின்னு சொன்னான் தேவகி. ஏகாதசி, பிரதோஷம், சதுர்த்தி, அஷ்டமி இப்படி எத்தனையோ விரதங்களை இருந்தபடி இருந்தா. பெண்கள் விரதத்தன்னைக்கு ஒரு வேளையாவது கனிகள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கர்கமுனி சொன்னார். பெண்களுக்கு வரட்டு விரதம் அவ்வளவு நல்லதில்லைன்னு சொன்னார். சுபத்ராவை கண்ணனும் பலராமனும் ரொம்ப செல்லமாக சுதந்திரமாக பார்த்துக்கிட்டாங்க. தேவகி கூட சுபத்ராவை எதுவும் சொல்ல மாட்டார். கம்சன் வசுதேவர் தேவகி ஜெயிலில் இருக்கிற போது ஒவ்வொரு குழந்தையா கொல்ற போது கடைசியாக துர்கையை ஒரு பாறையில் தூக்கி எறிஞ்சான். அப்போ துர்கா காட்சி கொடுத்து அவனை ஒரு மிதித்து குழந்தைன்னு நினச்சி எறிஞ்சான். அங்கே பெரிய தேவி சிங்கத்தில் தோன்றி உன்னை கொல்ல வேண்டிய என் அண்ணன் பிறந்தாச்சின்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு மறைஞ்சிட்டான். ஆனால் அந்த குழந்தைவன் தலைகளாக தூக்கிட்டு வந்தான் வசுதேவர் தேவிகிட்ட இருந்து. அது கையை நீட்டி அழுதுச்சு அம்மாவை பார்த்து. அதனால் கொஞ்ச நாள் கழித்து இவங்க 2 பேரும் விடுதலை ஆன பிறகு கணவன்கிட்ட இதை சொல்லி வருத்தப்பட்டா தேவகி. அந்த பெண் குழந்தை என்னை பார்த்து அழுதது எனக்கு மனசுலே ஓடுது, அப்பப்போ என் கனவுல வருது, அவளை திரும்ப நமக்கு பிறக்க வச்சா நல்லது அப்படின்னு சொல்லி வேண்டான். அதன்படி 2 பேரும் பிரார்த்தனை பண்ணி அந்த துர்கா இங்கே சுபத்ராவா பிறக்கிறாங்க. சுபத்ரா எல்லா சௌக்கியங்களையும் இழந்து போயிருக்கா. தர்மருடைய சூதாட்ட தோல்வியால் நாடிழந்து இடமிருந்து இப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் அவளை துவாரகாவுக்கு பிள்ளையோட கூட்டிகிட்டு வந்துட்டார். தன்னுடைய இந்த நிலைமைக்கு அவள் இதுவரை அர்ஜுனனையோ தர்மரையோ பாண்டவர்களையோ யாரையும் அவள் குறை சொன்னதே கிடையாது. இப்படி ஒரு சூதாட்டம்லாம் தேவைதானா அப்படின்னு சொல்லி சில பேர் அவட்ட சொல்லும்போது அவள் அவங்கக்கிட்ட ஒரே வார்த்தையில் வாயை மூட வச்சிருவா. என்னோட கணவர் என் அண்ணனுக்கு நெருக்கமானவர். என்னுடைய அண்ணன் என் கணவரை ரொம்ப மதிக்கிறார். நாம் அவங்கள பற்றி பேசுகிற பேச்செல்லாம் வீண் சர்ச்சை. அவங்கள குறை பேசுகிறது நமக்கு பாபமாக மாறிடும், அது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிடுவார். மேலும் திருதராஷ்டிரன், துரியோதனன், துச்சாதனன், சகுனியை கூட அவள் ஒரு முறை கூட குறை சொன்னதே கிடையாது. நமக்கு நடக்க வேண்டியது தானே நடக்கும்.
அந்த காரியம் நடக்கிறதுக்கு இயற்கை யாரையாவது பயன்படுத்தும். ஆ, அதுக்கேற்ற சூழலை விதி உருவாக்கும். அதை நாம் சந்திச்சு போகணுமே ஒழிய அதுக்கிட்ட மோதி மேற்கொண்டு கர்மாவை சம்பாதிச்சிடக்கூடாது. நடக்கிறத அப்படியே நடக்க விடணும். அதுதான் முறையானது அப்படின்னு சொல்லுவா. கண்ணனுடைய மனைவிகள் இது விஷயமா கோபத்தோட சுபத்திரட்ட பேசும்போது அவ சொல்லுவா, அண்ணி நாம எல்லாமே கிருஷ்ணருடைய கருவிகள். கிருஷ்ணனுடைய சுதந்திரம் பற்றி நமக்கு தெரியாது. அவர் ஆட்டுவிக்கிறார், அதுபடி உலகம் இயங்குது. கிருஷ்ணனுடைய முயற்சிகள் எதுவுமே நமக்கு நன்மை தான் தரும். அதை நாம் புரிஞ்சிக்காம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஒரு தடவை சத்யபாமா கூட கோபத்தில் இதில் என்ன நன்மையை கண்ட அப்படின்னு கேட்டா சுபத்திர சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் ஏராளமான நன்மை இருக்குது. இதெல்லாம் நடந்ததுனால தான் அபிமன்யுவுக்கு இங்கே எல்லார்ட்டையும் சின்ன வயசுலேயே பழக்கம் வந்துச்சு. பிரத்யும்னாட்ட போர் வித்தை படிக்கிறான். அபிமன்யுவுக்கு பிரத்யும்னா பல திவ்ய அஸ்திரங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன். உண்மையிலே அபிமன்யு துவாரகாவில் எல்லாருடைய அன்பையும் பெற்றதை அவள் ரொம்ப சந்தோஷத்துக்குரியதாக சொன்னான். பலராமனால் அபிமன்யுவுக்கு தேக பயிற்சிகள் சொல்லித்தரப்பட்டது. 10 வயசுக்குள்ளே அவனை பிரத்யும்னனும் சாம்பனும் மாபெரும் வீரனாக மாற்றிட்டாங்க. மகரிஷி கர்காச்சாரியார் கூட அபிமன்யுவுக்கு வேதாந்தங்களை கற்றுக் கொடுத்தார். சாம்பன் பசுபதாஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்துட்டான். பாட்டனார் வீட்டில் எல்லாருடைய பாசத்தையும் பெற்றிருந்தும் கூட அபிமன்யு வீணாக பொழுது போக்குனதே கிடையாது. விளையாட போக மாட்டான். படிப்பு பயிற்சின்னு அந்த முனைப்பிலே தான் இருந்தான் அபிமன்யு. உத்தவரும் அவனுக்கு நீதி சாஸ்திரத்துடைய கடினமான பிரச்சனைகள் பற்றி அபிமன்யு கேட்க கேட்க உத்தவர் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். சுபத்திரா மேலே பலராமனுக்கு எப்போவுமே தனி பாசம். தாம் பக்கத்திலே அவள் இருக்கணும்னு நினைப்பார். இப்போவும் அதே சுபாவம் தான் அவருக்கு இருக்கு. சுபத்ராவும் அண்ணன் அண்ணி இவங்க மேலே அளவு அண்ணி எல்லார் மேலேயும் நல்ல நம்பிக்கையோடு இருப்பாள். குறிப்பிட்டு சொன்னால் கண்ணன் மேலே ஒரு அபார பிரியம் உண்டு. கண்ணன் பேச்சை தான் எப்பவும் கேட்பா. கண்ணன் என்ன சொன்னாலும் உன் விருப்பம் எதுனாலும் சொல்லு, அதுதானே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாள். கண்ணனுடைய சொற்களில் உண்மை இருக்கும். அது நல்லதை தான் தரும். அது மங்களமானது அப்படிங்கிறதுல அவளுக்கு உறுதியான நம்பிக்கை. கிருஷ்ணனுடைய ஒரு மனைவி பேர் பத்ரா. ஒரு நாள் கண்ணன் சுபத்திரே அப்படின்னு சொல்லி கூப்பிட அவள் சிரிச்சுக்கிட்டு, இப்போத்தான் என் பேரை சரியாக சொல்கிற மாதிரி அண்ணி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணான். ஏன்னா கிருஷ்ண பலராம் எப்போவுமே சுபத்ராவை சுருக்கி பத்ரா பத்ரான்னு தான் கூப்பிட்டாங்க. ஆனால் பத்ரான்னு ஒரு மனைவி அமைஞ்ச பிறகு கிருஷ்ணர் அந்த முதல் எழுத்தை சேர்த்து இப்போ கூப்பிடுறார் சுபத்ரா அப்படின்னு சொல்லி. அபிமன்யுவும் அம்மா சுபத்ராவும் பெரும்பாலும் ஒன்றா இருந்ததே கிடையாது. அபிமன்யு எப்போ பார்த்தாலும் துவாரகையில் எங்கேயாவது எதையாவது கற்றுக்கிட்டே தான் இருப்பான். தனக்கு யாருக்கிட்ட என்ன கற்றுக்க ஆசையோ அங்கே தான் அவன் நேரத்தை செலவழிப்பான், அங்கேயே தங்கிடுவான். இதனால் கிருஷ்ண பலராம் கூடவே இருக்கிறது பெரும்பாலும் சுபத்ரா தான். பலராம்கிட்ட சுபத்ரா தேவி என்னை உங்கள் பக்கத்தில் இருக்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டா. அதன்படி கிருஷ்ண பலராம் நடுவில் சுபத்ரா இப்பவும் இருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா.